அத்தியாயம் 12. அந்த கணீர் குரலுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனா யாருமே பதில் சொல்லல. சரி, பரவாயில்ல, நானே சொல்லிடுறேன். எஸ், அதிபனின் தாய் அகிலாண்டேஸ்வரி என்கிற ஈஸ்வரி தான் அந்த மிரட்டலான குரலுக்கு சொந்தக்காரர். அவளின் கணீர் குரலில் அதிபன் பிரதாப்பை தவிர்த்து அதிர்ச்சியில் நின்றது ஆதிரை மட்டும்தான். வாசலில் வந்த ஈஸ்வரி அதிபனை பார்த்து கோபமாக, நான் உன்னை மட்டும்தானே தனியா வர சொன்னேன். இது யாரு உன் கூட என்று அதிபனின் அருகில் நின்றிருந்த ஆதிரியை மேலிருந்து கீழாக ஏளன பார்வை பார்த்தபடி கேட்டாள் அவள். இவ என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட்மா என்றான் அவன். பர்சனல் அசிஸ்டன்ட்னா கூடவே வச்சுட்டு சுத்துவியா? ஆபீஸ்ல விட்டுட்டு வர வேண்டியது தானே? இப்படி எந்நேரமும் அவ கூட சுத்திட்டு இருந்தா உன்னை கட்டிக்க போறவ பார்த்தா என்ன நினைப்பா? அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு யோசிச்சு பாத்தியா என்று கேட்டாள் ஈஸ்வரி. மா, போதும் நிறுத்துங்க. என்னோட அஃபீஷியல்ல தலையிடுற உரிமையை நான் யாருக்கும் கொடுக்கல. ஈவன் என்னோட பர்சனல் விஷயமா இருந்தாலும் கூட அதுல தலையிடுற உரிமையை இங்க யாருக்கும் இல்ல என்று அழுத்தமாக கூறியவன், அண்ட் ஒன் மோர் திங், நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல என்றான். பின் ஆதிரியை கை காட்டி, இவ நான் எங்க இருக்கிறனோ அங்கதான் இருப்பா, இருக்கணும் என்றவன், இருப்பதானே என்று ஆதிரியை அர்த்தத்துடன் பார்த்து கேட்டான் அவன். யோசனையில் நின்றிருந்தவள் அவன் என்ன கேட்கிறான் என்பதை கூட காதில் வாங்காமல், இருப்பே சார் என்று தலையசைத்து வைத்தாள். அவளை பார்த்து இதழில் புன்னகை விரிய, ம், அவ்வளோதான், அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் என்று தீர்க்கமாக கூறியவனின் பார்வை மீண்டும் ஆதிரியை தொட்டு மீண்டது. இப்போது பிரதாப் என்று அழைத்து அவனை பார்க்க பிரதாப் அதிபனின் வீல்சேரை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தான். அவன் சொல்வதையெல்லாம் அதிர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த ஈஸ்வரி, யாருக்கு உரிமை இல்லைன்னா இவன் என்ன சொல்ல வரான்? தன்னை சேர்த்துதான் சொல்றானோ? கடைசியா என்ன சொன்னா? யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டனா? அப்ப அந்த மோகினியோட நிலைமை என்று யோசனையுடனே ஆதிரியை திரும்பி முறைத்து விட்டு, டேய் நில்லுடா, அந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போறடா என்று கேட்டுக்கொண்டே அவர்கள் பின்னே உள்ளே நுழைந்தாள் அவள். பிரதாப்பும் அதிபனும் உள்ளே நுழைந்ததும் ஆதிரை மட்டும் தயங்கிக் கொண்டே வெளியில் நின்றிருந்தாள். ஆதிரையின் மூளைக்குள் எழுந்த கேள்விகளுடன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தாள் அவள். அப்படின்னா இவர் என்னோட முறைமாமன் இல்லையா? அப்போ அவங்க வீட்ல அம்மா ஒரு போட்டோ முன்பு நின்று அழுதார்களே, அது யார்? அதுதான் என்னோட மாமான்னு அம்மா சொன்னாங்களே, அது உண்மையா இல்லையா? அது உண்மை இல்லைன்னா எது உண்மை? அந்த போட்டோல இருந்தவர் என்னோட மாமானா இவர் என்னோட மாமன் மகன் தானே? ஆனா இவர் ஏன் அத்தைக்கிட்ட அதை சொல்லல? இவ என்னோட மாமா மகள்னு சொல்லலன்னா கூட பரவாயில்ல. உங்க வீட்டுக்காரரோட தங்கச்சி பொண்ணு இப்படி ஏதாவது சொல்லி இன்ட்ரோ கொடுத்திருக்கலாமே. இப்படி எதுவுமே சொல்லாமல் வெறும் பிஏன்னு இன்ட்ரோ கொடுக்கறாரு. இதுல எது நிஜம்? நான் உண்மையா யார் இவருக்கு? ஐயோ, என்னை இப்படி கன்ஃபியூஸ் பண்றதே இந்த ஆளுக்கு வேலையா போச்சு. இதுல இவங்க அம்மா வேற என்ன ஒரு புழுவ பாக்குற மாதிரி கேவலமா பாக்குறாங்க. நான் இங்க வந்திருக்கவே கூடாது என்று இவள் பலவாறு யோசித்துக் கொண்டு தரையை பார்த்தவாறு நின்றிருந்தாள். உள்ளே சென்ற அதிபன் திரும்பி பார்க்க அங்கே அவள் இல்லாததைக் கண்டு மீண்டும் திரும்பி வாசல் அருகே வந்து, நீ உள்ள வர்றதுக்காக ஆரத்தி எடுக்க சொல்லணுமா? அப்பதான் வருவியா என்றான். அவனின் அந்த கேள்வியில் யோசனையில் இருந்து வெளியே வந்தவள், ஆ, என்ன சார் என்று கேட்டு விழித்தாள். அவள் அப்படி விழிக்கவும் அவள் தாய் கூறியதை கேட்டுதான் தயங்கி நிற்கிறாள் என நினைத்து அவன் அவளை உள்ளே வா என்று அழைத்தான். அவன் அவளை அழைத்ததும், நான் எதுக்கு சார், நீங்க போயிட்டு வாங்க, நீங்க வர வரைக்கும் நான் வெளியே வெயிட் பண்றேன் என்றவள் அருகில் இருந்த பெஞ்சில் சென்று அமர்ந்து கொண்டாள். பிரதாப்பின் பெயரை சத்தமாக அழைத்த அதிபன், மேடத்தை இப்படியே வீட்டுக்கு போக சொல்லு. இன்னைக்கு அவங்க வேலைக்கு வரலன்னு அட்டெண்டன்ஸ்ல லீவு மென்ஷன் பண்ணு. ஒரு நாள் சேலரியை டபுளா டெபிட் பண்ணு என்று அடுக்கடுக்காக பிரதாப்பிற்கு கட்டளையை பிறப்பித்து விட்டு அவனின் உதவியின்றி தன்னுடைய வீல் சேரை அவனாக இயக்கிக் கொண்டு உள்ளே சென்றான். அவனுடைய குரல் மிகவும் சத்தமாக ஒலித்தது. அதில் டபுள் மடங்கு சேலரியை டெபிட் பண்ணு என்று அவன் கூறியதை கேட்ட இவள், என்னது, டபுள் மடங்கு சேலரிய கட் பண்ணணுமா என்று திரும்பி அதிபனை பார்க்க அவனோ இவளை முறைத்துவிட்டு உள்ளே சென்றிருந்தான். பெஞ்சில் அமர்ந்திருந்தவள் எழுந்து அவன் பின்னே ஓடிச் சென்றாள். அவள் மூச்சு வாங்க ஓடி வந்து தன் பின்னே நிற்கவும் அவளின் வாசத்தை உணர்ந்தவன், அப்படி வா வலிக்கு என்பது போல் திரும்பி பார்த்து, என்ன என்று புருவம் உயர்த்தினான். மூச்சிறைக்க அவன் முன்பு நின்றிருந்தவள், சார், சேலரி எல்லாம் டெபிட் பண்ணாதீங்க, நீங்க என்ன சொன்னாலும் செய்கிறேன், எங்க கூப்பிட்டாலும் வரேன் சார் என்றாள் பயத்துடன் தட்டு தடுமாறி. அவள் அப்படி கூறியதும் அவளை ஏக்கமாக பார்த்து, எங்க கூப்பிட்டாலும் வருவியா என்று இரட்டை அர்த்தத்தில் கேட்டான் அதிபன். அவன் அப்படி ஏளன புன்னகையுடன் கேட்டதும் தான் அவள் சொன்ன வார்த்தையின் வீரியம் புரிந்தது அவளுக்கு. அவனிடம் வந்து சற்று விலகி நின்று, நான் அஃபீசியலா சொன்னேன் சார் என்றாள் கைகளை பிசைந்து கொண்டு. அவனோ தான் பேசியதை ஒப்புக்கொள்ளாமல் அதை மறைக்கும் பொருட்டு, நானும் அஃபீசியலா தான் கேட்டேன் என்றான் பொறுமையாக. என்ற யோசனையுடன் தலையசைத்தாள் ஆதிரை.
என்ன ம் என்று அவளின் பதிலுக்காக காத்திருந்தான் அதிபன். வேலை நிமித்தமாக நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்வேன் சார். எங்க கூப்பிட்டாலும் வருவேன் சார் என்றாள் அவள். ம் குட். இப்படித்தான் கற்பூரமா இருக்கணும் என்றான் அதிபன் அவளை பார்த்து. பின் அதிபனின் பார்வை பிரதாப்பை நோக்கி சென்றது. பிரதாப் அதற்கு காட் இட் சார் என்றவன் விரைப்பாக நின்று கொண்டான். உள்ளே சென்றதும் அவர்களுக்கு முன்பாக ஒருவள் ஒரு விசாலமான சோஃபாவில் கால் மீது கால் போட்டு அமர்ந்திருந்தாள். அவளை பார்த்ததும் அதிபனுக்கு புரிந்துவிட்டது தன் தாய் எதற்காக தன்னை அங்கு வரவழைத்திருக்கிறார் என்று. மோகினியை அங்கு பார்த்த ஆதிரைக்கு ஏனோ அருவருப்பாக தோன்றியது. அவளையும் அவளின் ட்ரெஸ்ஸிங் சென்ஸையும் பார்த்து குமட்டி கொண்டு வந்தது. எனவே முகம் சுளித்தபடி அதிபனின் அருகில் நின்று கொண்டாள் அவள். அதிபனோ ஆதிரியின் முகம் போன போக்கை பார்த்து மோகினியை முறைத்தவன் திரும்பி அருகில் இருந்த தன் தாயையும் முறைத்தான். பின் அடக்கப்பட்ட கோபத்துடன் என்னை எதுக்காக இங்க வர சொன்னீங்க என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் ஈஸ்வரின் பார்வை ஆதிரையை தொட்டு நீண்டது. அவ இங்கதான் இருப்பா, எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க. எனக்கு ஆபீஸ்ல இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, நானும் உடனே போகணும் என்றான் அவன். அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்க அதை கேட்டுக்கொண்டிருந்த ஆதிரை, இவர் என்ன சொந்த அம்மா கிட்டேயே இப்படி அப்பட்டமா போய் சொல்றாரு, என்னோட ஷெட்யூல் படி இன்னைக்கு மீட்டிங் எதுவும் இல்லையே என்று வாய் மீது விரல் வைத்து யோசித்துக் கொண்டிருந்தவளே, நான் என்ன பண்ணணும் பண்றேன்னு எனக்கு தெரியும், கண்டதை யோசிக்காம அங்க போய் தண்ணி பாட்டில எடுத்துட்டு வா என்று ஓர் இடத்தை கை காட்டினான் அதிபன். ஆ ஆ ஓகே சார் என்றவள் யோசனையிலிருந்து மீண்டு அதிபன் காட்டிய திசையை நோக்கி சென்றாள். அவள் செல்வதை உறுதிப்படுத்திக் கொண்ட அதிபன் தன் தாயிடம் திரும்பி, நீங்க நினைக்கிறது எப்பவும் நடக்காதுமா. கண்டவங்களை எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்நேரம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்றவன் ஆதிரை சென்ற திசையை பார்த்து, இதோ போறாளே அவதான் என்னைக்கு உங்க மருமக, அதை மாத்த அந்த ஆண்டவனாலேயே முடியாது. நீங்க நினைச்சா மட்டும் மாறிடுமா என்று மனதில் நினைத்து கொண்டான். அவன் இந்நேரம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்று சொன்னதும் முகமாறிய ஈஸ்வரி, அதுல அவ தப்பு என்ன இருக்கு, நீ அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்றாள் தீர்க்கமாக. தன் தாய் சொன்னதை அசட்டை செய்யாதவன் மோகினியிடம் திரும்பி, நான் அன்னைக்கே உன்னை வான் பண்ணி தானே அனுப்பினேன், அதையும் மீறி இங்க வந்திருக்க அப்படின்னா உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் என்று கண்கள் சிவக்க கேட்டவன், என்னோட பேச்ச மீறுறவங்களுக்கு என்ன தண்டனைன்னு உனக்கு இப்ப தெரியும் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவனின் வார்த்தையை இடைமறித்து, இல்லை அதி என்று அவள் அங்கு வந்ததற்கான காரணத்தை சொல்ல எத்தனித்த போது மோகினியின் போன் அலறியது. அதை கட் செய்தவள் மீண்டும் பேசப்போக மீண்டும் அவளுடைய போன் அலறியது. எதுக்கு இப்படி இவர் தொடர்ந்து கால் பண்றாரு என்று யோசித்த மோகினி காலை அட்டன் செய்து காதில் வைத்து, ஒரு தடவை கால் அட்டன் பண்ணலன்னா விடமாட்டியாப்பா, அப்படி என்ன உயிர் போற விஷயம், தொடர்ந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்க என்று அவள் கத்தி பேசிக் கொண்டிருக்க எதிர்முனையில் இருந்த அவருடைய தந்தை பதட்டத்துடன், நீ எங்கம்மா இருக்க, எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி வாமா என்றார். அவரின் படபடப்பை கைபேசி உரையாடலிலே உணர்ந்தவள், என்னப்பா ஆச்சு என்று கேட்டால் குரலை தாழ்த்தி சோகத்துடன். நீ நேர்ல வாமா சொல்ற என்று அவர் கூறவும் போனை கட் செய்துவிட்டு ஈஸ்வரியை பார்த்தாள். ஆண்டி, அப்பா கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வரேன், இன்னொரு நாள் வந்து உங்களை பார்க்கறேன் என்றவள் தன் ஹேண்ட்பேக்கை மாட்டிக்கொண்டு விருட்டென்று அங்கிருந்து கிளம்பினாள். அவள் கிளம்பியதும் குழப்பமாக அதிபனை பார்த்த ஈஸ்வரி, என்னடா பண்ண என்று கேட்டாள்.